உங்களுக்கு ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும் மேகேதாட்டு. மேகேதாட்டுன்ற இடம் வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது காவேரி உருவாகிற இடம் பாத்தீங்கன்னா எங்க உருவாகுது? குடகு மலை. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்ல மேற்கு தொடர்ச்சி மலை கூர்ல உருவாகி கர்நாடகாவில போய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையுது. தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிற இடம் தான் பிலிகுண்டுன்னு சொல்லுவாங்க. அது நான் தர்மபுரி மாவட்டத்துல வருது, என்னுடைய சட்டமன்ற தொகுதி இல்ல, பட் பிலிகுண்டுன்றது தர்மபுரி மாவட்டத்தில் வருகிறது. அதாவது மேகேதாட்டுனா என்ன அர்த்தம்னா ஆடு தாண்டுகின்ற பூமி. தமிழ்ல அந்த ஊருக்கு ஆடு தாண்டின்னு தான் பேரே மேகேதாட்டுவுக்கு. அதே போல பிலிகுண்டுனா புலிகள் இருக்கக்கூடிய விழம். பிலின்றது கன்னட பாஷையில போல இருக்கு. தமிழ்ல புலிகள் நடமாடும் இடம் தான் பிலிகுண்டு. அந்த பிலிகுண்டுல தான் காவிரி தாய் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க, கிருஷ்ணகிரி மூலமாகவும் வருவாங்க. அப்போ உள்ள அங்க நுழைஞ்சு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி நிறைய பேர் போயிருப்பீங்க. ஒகேனக்கல் ஃபால்ஸ்ல அந்த காவிரி கொட்டி, அதுக்கப்புறம் சேலம், அப்புறம் பெண்ணாகரம், அந்த பெண்ணாகரம், தர்மபுரி, சேலம், மேட்டூர் டேம ஃபில் பண்ணுவாங்க. அந்த காவிரி தாய் தண்ணியாக மேட்டூர் டேம் போயிட்டு, அதுக்கப்புறம் ஈரோடு, கரூர், நாமக்கல், அதுக்கப்புறம் திருச்சி, கல்லணை, இதுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கடைசியா தான் பூம்புகார்ல தான் அவங்க முடிஞ்சு கடலுக்கு போறாங்க. இதுதான் ரூட் மேப். இதுல பாத்தீங்கன்னா அவங்க காவிரி தாய் ஓடுற இடம் கர்நாடகால இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க சரணாலயங்கள் இருக்கக்கூடிய பகுதி, வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதாவது அந்த காவிரி பேசின் இருக்குல்ல, அந்த காவிரி பேசின் சுத்தி இந்த பக்கம் சரணாலயங்கள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி, வனவிலங்கு சரணாலயம், காவேரி சரணாலயம். அதே போல மாதேஸ்வரன் மலை சரணாலயமும் அதை சுத்தி தான் இருக்கிறது. அதற்கப்புறம் பிலிகிரி ரங்கசாமி கோவில் டைகர்ஸ் சாங்சுவரி, பிலிகிரி ரங்கசாமி கோவில் புலிகள் சரணாலயம், காப்பகமும் அங்கதான் இருக்கு. கிட்டத்தட்ட காவிரியை சுத்தி இததான் இருக்கு. இப்ப மேகேதாட்டுன்றது தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு. மேகேதாட்டு டேம் கட்டி விட்டார்கள் என்றால், மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மேகேதாட்டு டேம் கட்டிட்டாங்கன்னா இத்தனை சரணாலயங்களும் தண்ணியில முழுகிடும். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு டிஎம்சினா என்ன? ஒரு டிஎம்சி அப்படின்னா ஒரு அடி கியூப் எடுத்துக்கோங்க. அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் ஆஃப் வாட்டர். 1000 என்றால் 3 0, மில்லியன் என்றால் 10 லட்சம், 1 லட்சம்னா 5 0, 10 லட்சம்னா 6 0. இந்த 6 0வும் 1000ல இருக்கிற 3 0 சேர்ந்தா 9 0. அப்ப அது கியூபிக்